ஆஸ்திரேலியாவே அசால்ட்டா வீழ்த்தின ஜிம்பாப்வேவை இப்படி அடிச்சு நொறுக்கிட்டீங்களேப்பா. இப்படி வெஸ்ட் இண்டீஸை பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 254 ரன் வந்து எடுத்தாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு ஜிம்பாப்வேனால இந்த ஸ்கோரை சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஜிம்பாப்வேனால இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியலன்னா கூட நல்ல ஒரு டஃப் கொடுப்பாங்க, கடைசி வரைக்கும் போராடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. இன்னைக்கு வந்து மருமானி ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாரு. அவர் தான் அவுட் ஆனாரு. பென்னட் வழக்கம் போல நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பார்னு பார்த்தா, அப்பதான் அகில் ஹுசேன் வந்து நான் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு பென்னட்டோட விக்கெட்டை எடுத்தாரு. ரியான் போலையும் வந்து டக் அவுட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே பவர் பிளே வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக வந்து விளாண்டாங்க. பவர் பிளேக்கு அப்புறம் அப்படியே அவங்களோட இன்னிங்ஸை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. டியான் மேயர், சிக்கந்தர் ராசா இவங்க எப்படியாவது நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டுருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க இன்னைக்கு மேட்ச்சில் வந்து மோட்டி ஜிம்பாப்வேக்கு எதிராக ஃபஸ்ட்டு டியான் மேயர்ஸோட விக்கெட்டை வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் அதோடு நிறுத்தலைங்க. அடுத்தடுத்து மனுஷன் விக்கெட்டை எடுத்து சாச்சு விட்டாப்புல. சிக்கந்தர் ராசா நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாரு. அவர் அப்படியே கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கும் போது ஒரே ஓவர்ல சிக்கந்தர் ராசாவோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு. அதே ஓவர்ல இன்னொரு விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஓவரே நான் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு விக்கெட் வந்து எடுத்தாரு. கண்டினியூஸா மனுஷன் மோட்டி 4 விக்கெட் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஜிம்பாப்வேனால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. அடுத்தடுத்து விக்கெட் வந்து போயிடுச்சு. இதனால இன்னைக்கு மேட்ச்ல ஜிம்பாப்வே 147 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை வெஸ்ட் இண்டீஸ் 107 ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. உண்மையிலே வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்கு ஒத்த மேட்ச்ல மாஸ் காட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இந்த மேட்ச் இவங்க இவ்வளோ கம்ஃபர்டபுளா வின் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பட்டை கிளப்பினாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஸ்கோர் எடுத்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இல்லாமல் இன்னைக்கு பவுலிங்லையும் மாஸ் காட்டிட்டாங்க. ரெண்டுலையுமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் இன்னைக்கு ஜிம்பாப்வேவை இவ்வளோ ஈஸியாக அடித்து தோச்சிட்டாங்க. ஆனால் ஒன்றுங்க, இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் விளையாண்டதை பார்க்கும்போது இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட வந்து தோத்துட்டோம். இனி அடுத்து 2 மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணணும். இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட சவுத் ஆஃப்ரிக்கா தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு நெட் ரன் ரேட் அடி வாங்கியிருக்கனால நம்ம செமிஃபைனலுக்கு போகிறது பெரிய ஆப்பா வந்து மாறிடும். அதனால் எப்படியாவது சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்கு அடித்த அடியை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தாங்க வந்திருக்கு. இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.